வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ப 1001 அரேபிய இரவுகள் கதையிலிருந்து ஒரு சிறிய பாகத்த பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பிரபல வணிகன் தன்னுடைய அலுவல் பணிக்காக, அதாவது வியாபாரத்துக்காக தான் சொந்த ஊர்ல இருந்து பல ஊர்களுக்கு சென்றிருந்தாராம். அப்படி அவர் பல ஊருக்கு போயி தான் வியாபாரத்தெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு, தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாராம். அவரு தான் சொந்த ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சு 4 நாள் ஆச்சாம். அவருக்கு ரொம்பவும் பசியா இருந்துச்சாம். அது இல்லாம சோர்வாவும் இருந்துச்சாம். அவரு தங்கிட்ட இருக்கிற மூட்டைய பிரிச்சு பார்த்தாராம். அதுல சில பேரிச்சம்பழம் பழங்களும், சில பிஸ்கெட்டுங்களும் இருந்துச்சாம். இத நல்லா தண்ணி ஊறுற இடமா இருந்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு நினைச்சாராம். அப்ப அவர் அங்க ஒரு மரத்த பார்த்தாராம். அது ஒரு ஆக்ரோட் மரமா. அந்த மரத்துக்கு அடியில நல்ல தண்ணி ஊத்து இருந்துச்சாம். அவர் கொஞ்சம் குழி தோண்டி அந்த தண்ணிய இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கினாராம். அந்த தண்ணிய அவரு குடிச்சாராம். குடிச்சிட்டு அதுல இருந்து பிஸ்கட்டு, பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி அந்த தண்ணிய குடிச்சு அதிலேயே தான் மூஞ்ச கழுவிக்கிட்டாராம். அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே திரும்பினாராம். திரும்பின ஆளு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாராம். ஏன்னா அங்க ஒரு பெரிய பூதம் கையில ஒரு பெரிய வாளோட அவரை பார்த்து அவரை வெட்டுறதுக்காக வாளை ஓங்குச்சான். இத பார்த்த அந்த வியாபாரி பயந்து போயிட்டாரா. ஐயோ பூதம் பூதம், ஏன் என்னை வெட்டுற, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு அப்படின்னு கத்தனாராம். அந்த பூதமோ விட்றா, எதுக்கு நான் உன்னை விடணும் அப்படின்னு கேட்டுச்சான். இவரோ நீ எதுக்கு என்னை வெட்டணும் அப்படின்னு கேட்டாராம். நீ என் பையனை கொன்னுட்ட அப்படின்னு. நான் உன் பையனை கொன்னுட்டேனா? எப்படி? ஆமா, இந்த ஆக்ரோட் மரத்தடியில தான் என் பையன் இருந்தான். நீ இந்த குழி பறிக்கும் போது அதுல என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஐயோ அது எனக்கு தெரியாதே அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொன்னிச்சான். இவரோ அழுன்னு அழுதாராம். அந்த பூதத்தை ஒரு சிறந்த வேண்டுகோளை வச்சாராம். பூதமே பூதமே, என்னை மன்னிச்சிரு. ஆனா நான் பண்ண தப்பு தான், எனக்கே தெரியாம தானே தப்பு பண்ணேன், அதனால என்னை மன்னிச்சிடக்கூடாதா? தெரிஞ்சிருந்தா நான் உன் பையனை கொன்றுப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனா அந்த பூதம் மன்னிக்கிற மாதிரி தெரியலையாம். அதனால அந்த பூதத்துக்கிட்ட தனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குமாறு கேட்டாராம். எவ்வளவு நேரம் அவகாசம் வேணும்னு கேட்டுச்சா அந்த பூதம். எவ்வளவு நேரம் இல்ல, 1 வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். 1 வருஷமா? எதுக்கு அப்படின்னு அந்த பூதம் கேட்டுச்சான். ஆமா, நீ திடீர்னு என்னை கொன்னுட்ட அப்படின்னா என்னுடைய மனைவி மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? என்கிட்ட கடன் கொடுத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நான் நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணணும் பணமெல்லாம், அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? அதனால எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட சொந்த ஊருக்கு போய் நான் கடன் யார் யாருக்கெல்லாம் தரணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு, நான் யார்கிட்ட பாக்கி வசூல் பண்ணுமோ அவங்க கிட்டலாம் வாங்கிட்டு, என் மனைவி மக்களுக்கும் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தேடி கொடுத்துட்டு நிம்மதியா உன் கையால செத்து போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட பூதமும் அவர் சொல்றதை நம்பி அவருக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குச்சா. ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம், விண்ணப்பம்னு சொல்ல முடியாது, நிபந்தனை. ஏன்னா நீ என்னை ஏமாத்த நினைச்சினா நீ எங்க இருந்தாலும் அங்க உன்னை வெட்டுவேன், இது சத்தியம் அப்படின்னு அந்த பூதம் சொன்னிச்சான். அவரும் அந்த பூதத்துக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தன் சொந்த ஊருக்கு வந்தாராம். வந்தவர் சொன்ன மாதிரியே சொந்த ஊருக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டு வசூல் பாக்கி எல்லாமே வாங்கி தன்னுடைய மனைவி மக்களுக்கு ஒரு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து அவங்க வாழ ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த பூதத்தை நோக்கி போனாராம். அவருடைய முகமெல்லாம் அழுது 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 ரொம்ப சோர்ந்து போய் கவலையின் மொத்த ரூபமா இருந்தாராம். அவரை பார்க்கவே அவ்வளவு பாவமா இருந்துச்சாம். அவரு அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்தாராம். அப்ப அந்த வழியா ஒரு வழிபோக்கன் மானோட வந்தாராம். அவரும் ஒரு பெரிய வணிகன் தானா. அவர் இவரை பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு வணிகனே, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன ஆச்சு? முகமெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கே. உங்க கதைய என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். இவரும் அந்த பூதம் தனக்கு தண்டனை கொடுக்குற கதைய சொன்னாராம். இதை கேட்ட வணிகன், அந்த பூதம் எப்படி இந்த வணிகனை கொல்றாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு அவரும் இந்த வந்த வணிகன் பக்கத்திலே உட்காந்துட்டாராம். அப்புறம் இன்னொருத்தர் அந்த பக்கமா வந்தாராம். அவர் கையில 2 நாயை வச்சிருந்தாராம். அவரும் இந்த வணிகனை பார்த்துட்டு, ஏப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். அந்த வழிபோக்கனும் இந்த வணிகன் கிட்ட கேட்ட மாதிரியே இந்த நாயோட வழிபோக்கனும் இவர்கிட்ட கேட்டாங்களாம். அந்த நாயோட வந்தவரும் ஒரு வணிகன் தானா. அவரும் தன்னுடைய கதையை அந்த நாயோட வழிபோக்கன் கிட்ட சொன்னாராம்.
உடனே இதை கேட்ட வந்த நாயோட வந்த வழிபோக்கன், அப்படியா, இந்த பூதம் எப்படிதான் உனக்கு கொள்ளுதுன்னு நானும் பாக்குறேன்ப்பா, எனக்கு உன் முகத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்குது, அது வரைக்கும் உன் கூட உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வந்தவர் மாதிரியே அந்த வணிகன் பக்கத்திலேயே உட்காந்துட்டாராம். மூணாவதா இன்னொரு வழிபோக்கன் வந்தாராம். அவர் கையில கோவேரி கழுதை இருந்துச்சாம். அவரும் என்னாச்சுன்னு கேட்க இந்த வணிகன் திருப்பி இந்த கதையை சொல்ல, சரி அந்த பூதம் எப்படி கொள்ளுதுன்னு நானும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கத்துல உட்காந்துட்டாராம். மொத்தத்துல இவங்க 3 பேரும் அவங்க கழுதை, நாய், அப்புறம் மான், இந்த 3 விலங்குகளோட அந்த வணிகன் கூடயே உட்காந்துட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல பூமியே அதிர்ந்துச்சான். பெரிய சத்தம் வந்துச்சான். அப்படியே அதுல இருந்து பூதம் வந்துச்சான், மண்ணை பொழந்துக்கிட்டு. இந்த வணிகன் முன்னாடி பெரிய வாளோட நின்னுச்சான். அந்த வணிகனை அந்த பூதம் வாள் எடுத்து வெட்ட போற சமயம் அந்த வணிகன் ஓன்னு அழுதாராம். இத பார்த்த மத்த 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அவங்க 3 பேரும் அந்த பூதத்துக்கிட்ட, பூதமே பூதமே இவரை விட்டுருங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பூதம் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னிச்சான். உடனே அந்த மானோட வந்த வழிபோக்கன், நான் உனக்கு என்னுடைய கதையை சொல்றேன், என்னுடைய கதை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இவருடைய தண்டனையில ஒரு பங்கை குறைச்சிருன்னு சொல்லி கேட்டாராம். இதை கேட்ட பூதமும் யோசிச்சுட்டு, சரி சொல்லு, எனக்கு பிடிச்சிருந்தா நான் தண்டனைய ஒரு பங்கா குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரின்னு அந்த வழிபோக்கனும் கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த வழிபோக்கனும் ஒரு வணிகன் தான். அவர் மனைவியோட தன் சொந்த ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாராம். ஆனா என்ன ஒரு குறைனா, அவங்க மனைவிக்கும் இவருக்கும் குழந்தையே இல்லையா. இத ரொம்ப நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். வெளியில இருந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்தலாம்னு சொல்லிட்டு. அப்ப வேற ஒருத்தருடைய மகனை தாம் பிள்ளையா தத்தெடுத்து வளர்த்தாராம். நல்லாதான் போச்சான். அந்த பையனுக்கும் 10 வயசு ஆச்சான். அப்புறம் அவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாராம். அது வரைக்கும் நல்லா இருந்த அவருடைய மனைவி அந்த வளர்ப்பு பையன் மேலேயும் அந்த பையனுடைய தாய் மேலேயே வன்மத்தை காட்ட ஆரம்பிச்சாங்களாம். தினமும் கொடுமைப்படுத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணாங்களாம். அப்புறம் இப்பெல்லாம் நம்ம பண்றோமேன்னு சொல்லி அவர் வந்தா சொல்லிடுவாங்களே, அதனால இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அந்த மனைவிக்கு தோணுச்சான். அவங்க மனைவி நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்களாம். அதனால அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி அந்த பையனை ஒரு கன்றாகவும் அவனுடைய அம்மாவை ஒரு பசுவாகவும் மாத்திட்டாங்களாம். மாத்தி சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டாங்களாம். அந்த வணிகன் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தாராம். வந்தவரு அந்த பையனும் அவங்க அம்மாவும் எங்கன்னு கேட்டாங்களாம். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த சோகத்துல அந்த பையன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு வாய்க்கூசாவும் போய் சொல்லிட்டாங்களாம். இதையும் அந்த வணிகன் உண்மையை நம்பி துக்கம் கொண்டாடினாராம். அதாட்டா 1 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாக்கு அவங்க கர்ம காரியம்லாம் பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ண அவர் ஒரு பசுவை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர சொன்னாராம். அந்த பசுவை பார்த்துட்டு இவருக்கு ஏதோ தோணுச்சான். அந்த பசுவும் இவர் முன்னாடி கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சான். அதனால அந்த பசுவை பலி கொடுக்க இவருக்கு தோணலையாம். அந்த வேலையாள் கிட்ட, இந்த பசுவை கொண்டு போய் வேற யார்கிட்ட கொடுத்துருங்க, வேற ஒரு பசுவை கொண்டாங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதுனால இதை பலி கொடுக்க தனக்கு விருப்பம் இல்லைன்றத அவர் அப்படி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையாலும் அந்த பசுவை கொண்டு போய் விட்டுட்டு வேற ஒரு கண்ணுக்குட்டியே கூட்டிட்டு வந்தாங்களாம். அந்த கண்ணுக்குட்டி அவருடைய மடியை ஒரு மேல தவழ்ந்து அவரை சுத்தி சுத்தி அவர் மூஞ்செல்லாம் முத்தம் கொடுக்குற மாதிரி நாவால வருடி விட்டுச்சான். இதை பார்த்தோன்னா அவருக்கு தன் பையனோட ஞாபகம் வந்துச்சான். அதனால அந்த கண்ணுக்குட்டியையும் பலி கொடுக்க மனம் இல்லாம, இதை கொண்டு போய் நீங்களே எங்கேயாவது வச்சுக்குங்க, என் கண்ணில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரா. ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி பலி கொடுக்குறது அப்படின்னு அவங்க மனைவி அவருடைய மனசை மாத்தினாங்களாம். அதனால அவர் என்ன சொன்னாராம், எந்த மாடையும் இங்க கொண்டு வராத, என் பேரை சொல்லி நீங்களே பலி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையாள்கிட்ட காசை கொடுத்துட்டாங்களாம். அந்த வேலையாலும் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அந்த வணிகர் தான் மனைவியோட சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில அந்த வேலையால் அந்த வணிகரை பார்க்க நின்னாராம். அவர் ரொம்ப பதட்டமா இருந்தாராம். அந்த வணிகர் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்ப அந்த வேலையால் சொன்னாராம், நீங்க கொடுத்த கண்ணுக்குட்டிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப என் பொண்ணு இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நாணத்தோட எந்திரிச்சு உள்ள போயிட்டா அப்படின்னு சொன்னாராம். இதுல என்ன இருக்கு, கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர் கேட்டாராம். அதுக்கு அந்த வேலையால் சொன்னாராம், என் பொண்ணு சாதாரணமா இல்ல, மந்திரம் தெரிஞ்சவ. அவகிட்ட நான் கேட்டப்ப
இந்த மாதிரி ஒரு வயசு பையனை பார்த்தா ஒரு வயசு பொண்ணு எப்படி முன்னாடி நிப்பா? அதனாலதான் நாணத்தோட நான் பின்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். என்னது வயசு பையனா அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க ஐயா, நான் கேட்டப்ப என் பொண்ணு சொன்னா இது கண்ணுக்குட்டி இல்ல உங்களோட பையன் அப்படின்னு. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு இன்னொன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாங்க அப்படின்னு அந்த வணிகர் கேட்டாராம். அதுக்கு அந்த வேலையார் சொன்னாராம், அந்த பசுன்னு ஒரு பசுவை கூட்டு வந்தாலும் முத பலி கொடுக்க, அந்த பசு வந்து பசு கிடையாது, அந்த பையனுடைய அம்மா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த வணிகருக்கு கண்ணு முன்னு தெரியாம கோவம் வந்துருச்சாம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். அவங்க அம்மாவை வந்து நீங்க வெளியில கொடுக்க சொன்னதுனால நான் கொண்டு போய் கறிக்கடையில கொடுத்துட்டேன். அவங்க நேத்தே அந்த பசுவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த வணிகருக்கு தலையே சுத்தி போச்சான். தான் மனைவி நினைச்சு கோவமா வந்துச்சான். இருந்தாலும் அவரை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மந்திரக்கார பெண்ணை அதாவது மந்திரக்கார பெண்ணுங்கிறது அந்த வேலையாளுடைய பொண்ணு. அவங்கள பார்க்க இந்த வணிகர் போயிருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனோன்னே அந்த பெண் அவரை உள்ள அழைச்சு நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம். இந்த மாதிரி அவர் போனதுமே அவங்க மனைவி வந்து மந்திரம் பண்ணி அவங்க பையனை கண்ணுக்குட்டியாவும் அந்த பையனுடைய அம்மாவை பசுவாவும் மாத்தி சந்தையில வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்து நடந்த வரைக்கும் எல்லாமே சொன்னாங்களாம். இதை கேட்ட அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. அவர் அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சி கேட்டாராம், இந்த கண்ணுக்குட்டியை எப்படியாவது தன்னுடைய பையனா மாத்தி கொடுக்க சொல்லி. அந்த பொண்ணும் நான் மாத்தி கொடுக்குறேன், ஆனா 2 நிபந்தனை அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களாம் அந்த வணிகனும். எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாங்களாம். அவர் சம்மதம் சொன்னாராம். என்ன மாதிரி ஒரு வேலையாளுடைய பொண்ணு உங்களை மாதிரி பெரிய வணிகனுடைய வீட்டுக்கு மருமகளா வளர்ந்து உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவரும் சம்மதம் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டாராம். இந்த அளவுக்கு கேவலமான செயல் செஞ்சவங்க மனைவிய என் இஷ்டத்துக்கு என்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விலங்கா மாத்தணும், அதுக்கு உங்க அனுமதி வேணும்னு கேட்டாங்களாம். அவரும் நானே ஒரு தண்டனை கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், அது மூலியமாவே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனா இந்த 2 நிபந்தனையும் அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்களாம் அந்த வணிகன். இப்ப அந்த பொண்ணு அந்த கண்ணுக்குட்டியை வந்து அவங்களுடைய பையனா மாத்தி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அவங்க மனைவி பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பெண் அவங்க மனைவியை வந்து ஒரு மான்குட்டியா மாத்திட்டாங்களாம். அன்னையில இருந்து இவர் எங்க வெளியே போனாலும் அந்த மான்குட்டியை கூட்டிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் போனாராம். அதுதான் இவருடைய கதையா. இதை கேட்ட பூதம், ஆமா வணிகனே, உன்னுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. சரி, நான் இவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையில ஒரு பாதிய குறைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னுச்சான். உடனே திருப்பி வாழை ஓங்குச்சான். கூடையே ஒரு வழிபோக்கன் நாயோட இருந்தார்ல, அவர் வந்து என்னுடைய கதையும் இந்த மாதிரி சுவாரஸ்யமா தான் இருக்கும், கேட்டு பாரு, உனக்கு விருப்பம் இருந்தா இவரோட தண்டனையில ஒரு பாதியை குறைச்சிரு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சொல்லு அப்படின்னு அந்த பூதமும் கேட்டுச்சான். இவரும் சொல்ல ஆரம்பிச்சாராம். இவருடைய கதையில அண்ணன் தம்பி 3 பேரு. இவர் தான் முதல்ல. இவருக்கு தம்பி 2 பேரு. இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த 5000 பொற்காசுகளை 3ஆ பிரிச்சு வணிகம் பண்றதுக்கு கொடுத்துட்டாராம். இவருடைய காசை வச்சு இவர் நல்லா வணிகம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தாராம். இவருடைய தம்பிகள்லாம் வேறு வேறு திசையில போயிட்டாங்களாம். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவருடைய 2வது தம்பி அவன் கடைக்கு வெளியில பிச்சைக்காரனை போல நின்றுட்டு இருந்தாராம். என்னடா ஆச்சு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாராம். அதுக்கு அவங்க தம்பி சொன்னாராம், என் வியாபாரத்துல எல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா போட்ட காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொன்னாராம். இவரும் அவங்க தம்பியை வந்து மன்னிச்சு, சரி விடு பரவாயில்ல, வியாபாரம்னா நஷ்டம் இருக்கதானே செய்யும், இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா அப்படின்னு அவரோட கூட்டு சேர்த்து 1 வருஷம் கழிச்சு தனக்கு வந்த லாபத்துல அவங்க தம்பிக்கு 2000 பொற்காசுகளை பிரிச்சு கொடுத்தாராம். அவங்க தம்பியும் அதை வச்சுக்கிட்டு இருந்தாராம். அப்ப இன்னொரு தம்பியும் வந்து காசெல்லாம் தொலைச்சுக்கிட்டு வந்து நின்னாராம். இவரும் அவங்க 2வது தம்பிக்கு பண்ண மாதிரியே அவருடைய இன்னொரு தம்பிக்கு கூப்பிட்டு எல்லாமே பண்ணாராம். அதே மாதிரி 1 வருஷம் கடைசியில 2000 பொற்காசுகளை கொடுத்தாராம். இப்ப அவங்க தம்பிங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இவர்கிட்ட திருப்பி வணிகம் பண்ண போறோம், வெளிநாட்டுல போய் வணிகம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இவரு அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. ஏற்கனவே நஷ்டம் ஆகி போச்சு, நீங்க பண்ணதெல்லாம் போதும், உள்ளூர்லயே வியாபாரம் பண்ணுங்க, வணிகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவங்க 2 தம்பிங்களும் ஒத்துக்கவே இல்லையா.
ரொம்ப பிடிவாதமா இருந்தனால இவருக்கு வேற வழி இல்லாம சரி பண்ணுங்க, ஆனா நானும் கூட சேர்ந்து வரேன், நானும் கூட சேர்ந்து பண்றேன், வர லாபத்தை நம்ம சரிசமமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு போடுறதுக்கு முதல் வேணும் இல்லையா, அதுக்காக மிச்ச சொத்துக்களை எல்லாம் வித்தா 6000 பொற்காசுகள் இருந்துச்சாம். இப்ப இந்த 6000 பொற்காசுகள்ல 3000 பொற்காசுகளை வந்து சமமா 3 பேரும் 1000 பொற்காசுகளா பிரிச்சுக்கிட்டாங்களாம். மிச்சம் இருந்த 3000 பொற்காசுகளை ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிய வச்சுட்டாங்களாம். ஏன்னா பின்னாடி கஷ்ட நஷ்டம் வந்தா எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஒளிய வச்சுட்டாங்களாம். இப்படி ஒளிய வச்சுட்டு 3 பேரும் கப்பல் ஏறி வெளிநாட்டுக்கு போனாங்களாம். நல்ல வணிகம் பண்ணாங்களாம், பல மடங்கு லாபமா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். வரும்போது அந்த கப்பல்ல ஏறும்போது ஒரு பெண்ணை பார்த்தாராம் இந்த முதல் அண்ணன். அவர் வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு, என்ன பெண்ணே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நீ ரொம்ப பாவமா இருக்கிறிய பெண்ணே, உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த பெண், நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, காலத்தின் கட்டாயம், துரோகம், வஞ்சனை, இதனால என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப ஏழையாயிட்டேன், ஏழ்மையில வாடுறேன், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். இவரும் எனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பணிவிட பண்ணிட்டு உங்களோடய வாழ்ந்துடுறேன், 3 வேளை சோறு, அதை விட பெருசா எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்களாம். இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுனால அந்த பொண்ணை அவங்க விருப்பப்படியே மனைவியா ஏத்துக்கிட்டாராம். அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அப்புறம் கூட்டிக்கிட்டு 3 பேரும் கப்பல்ல அவங்க வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாங்களாம். வர வழியில இவருதான் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அந்த பொண்ணு கூட சந்தோஷமா பேசி வச்சுக்கிட்டு இருந்தாராம். அவங்க தம்பிங்களை இவர் கண்டுக்கலையா. இதை பார்த்து அவங்க தம்பிங்களுக்கு இவர் மேல கோவம் வந்துருச்சான். அதனால இவரு அவங்க மனைவியோட கப்பல்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேத்தையும் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்களாம். போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு மிச்சம் இருந்த காசு, அவ்வளவு நகைங்க, பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமா தான் சொந்த ஊருக்கு வந்துட்டாங்களாம். தூக்கத்துல இருந்து கண் விழிச்ச அந்த வியாபாரிக்கு மிகவும் அதிர்ச்சியா இருந்துச்சாம். ஐயோ என்னது இது அப்படின்ட்டு. ஆனா அவங்க மனைவி எதையுமே கண்டு அதிர்ச்சி அடையலையாம். இவர் வியப்போட பார்த்தாராம். அப்பதான் அங்க ஒரு வித்தியாசம் வரும். என்னன்னா அவங்க மனைவி ஒரு பெண்ணே கிடையாது, அவங்க ஒரு பூதம். அவங்க பூத ரூபம் எடுத்து இவர் முன்னாடி நின்னாங்களாம். இதை பார்த்து அவருக்கு முதல்ல பயமா தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் பயப்படாதீங்க, நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் உங்களுடைய மனைவி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவருக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சா. உங்களை இப்படி பண்ண உங்க தம்பிகளை நான் பழி வாங்காம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொன்னிச்சான். இவர் என்னதான் இருந்தாலும் அவங்க என்னுடைய தம்பி, நீ அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, கொல்லாத நாராம். இருந்தாலும் அந்த பூதம் ஆவேசமா ஆக்ரோஷமா இவர் தான கையில இவரை வந்து அதனுடைய கையில ஏந்திக்கிட்டு பறந்து போச்சான். போயிட்டு இவரை அவருடைய வீட்டு கூரை மேலேயே போட்டுருச்சான். இவரு கூரையில இருந்து இறங்கி வந்தாராம். இருந்தாலும் விடாம கத்திட்டே இருந்தாராம், என் தம்பிகளை ஒண்ணும் பண்ணிடாத, அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க, ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு. வேகமா அந்த பூதம் அதெல்லாம் காதுல வாங்காம போயிட்டே இருந்துச்சான். போயிட்டு இவரும் உள்ள போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினாராம். வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சான். இவர் எந்திரிச்சு வந்து பார்த்தா அவர் வீட்டுக்கு வெளியில 2 நாய்கள் கட்டப்பட்டு இருந்துச்சான். 2 நாய்களும் இவரை பார்த்தோன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சான். பக்கத்திலேயே அவருடைய மனைவி, அதாவது அந்த பூதமும் நின்றுட்டு இருந்துச்சான். என்ன இது அப்படின்னு கேட்டாராம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நன்றி உள்ள நாயா மாத்திருக்கேன், இவங்க காலம் முழுக்கும் இந்த நன்றியோடையே அவங்க சுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். இவரும் அதை ஏத்துக்கிட்டாராம். இதுதான் அவரோட கதையா. இந்த கதையை கேட்ட போதும் உன் கதையும் சுவாரஸ்யமா தான் இருக்குது, அதனால நான் இன்னும் தண்டனைய ஒரு பங்கு குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். இப்ப திருப்பவும் அந்த வாளை எடுத்து அந்த வணிகனை வெட்ட போச்சான். அப்ப இன்னொருத்தர் இருக்காருல்ல, கோவேறு கழுதையோட வந்தவர், அவரு தான் கதையை சொல்றேன், அதனால இன்னும் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா இந்த தண்டனையை முழுசும் நீ குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பூதம் யோசிச்சுட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த கோவேறு கழுதை வச்சிருக்காருல, அவருடைய கதையை வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாரா. அவர் வந்து இதே மாதிரி வணிகர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வர 4 பேருமே வணிகர் தான். இவரும் இதே மாதிரி வணிகர் தானா. அவரும் வியாபாரத்துக்காக தான் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிருந்தாரா. அவர் வந்து பார்க்கும்போது அவருடைய மனைவி வேறு ஒருத்தருடைய தொடர்பு வச்சுட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் கடுங்கவும் வந்துருச்சான். அதை போய் அவர் கேட்டதுக்கு அவர் மனைவி அவங்க மீது தண்ணி தெளிச்சு மந்திரம் பண்ணி அவரை வந்து நாயா மாத்திட்டாங்களாம். உடனே அவரு கதறி அழுதாராம், ஊரா போனாராம். கடைசியா ஒரு மந்திரவாதிகிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாராம். மந்திரவாதி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாராம். மந்திரவாதி உடனே இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவரை தேத்தி மந்திரங்களும் சொல்லி கொடுத்தாராம். மந்திரத்தை சொல்லி கொடுத்து
அவரை ஒரு வாய் தேத்தினாராம். தேத்திட்டு அந்த நாய் உருவத்திலிருந்து மனித ரூபத்துக்கு கொண்டு வந்தாராம். திருப்பி இன்னும் சில மந்திரங்களை சொல்லி கொடுத்தாராம். அவருக்கு மந்திரங்கள்லாம் தெரியும்படி செஞ்சாராம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணியை யார் மேல தெளிச்சினா நீ நினைக்கிற ரூபத்துக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட அந்த வியாபாரியோ வேலையா தான் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து தான் மனைவி மேல அந்த தண்ணியை தெளிச்சு மந்திரத்தை சொன்னாராம். உடனே அவங்க மனைவி ஒரு கழுதையா மாறிட்டாங்களாம். இப்ப அவர் எங்க போனாலும் அந்த கழுதையை கூட்டிகிட்டே போறாராம். இதுதான் அந்த 3வது வழிப்பக்கனுடைய கதை. அவர் சொல்லி முடிச்சோன்ன அந்த பூதத்துக்கு இந்த கதையும் சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு தோணுச்சான். உடனே அந்த 3 வணிகரும் சேர்ந்து அதாவது வந்த வணிகனுடைய பாவத்துல இருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அவரை மன்னிச்சு விடுமாறு கேட்டுக்கிட்டாங்களாம். அந்த பூதமும் சரின்னு சொல்லிட்டு அந்த வணிகனை விடுவிச்சிருச்சான். இதுதான் இந்த கதை. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணோம்னா நம்ம செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் திருப்பி நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு. இதுதான் இந்த கதையினுடைய நீதி. அரேபிய நாட்டுல ஒரு கிராமத்துல ஒரு மீனவன் வாழ்ந்து வந்தாராம். அவரு தினமும் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வர்றது வழக்கமா. அவர் ஒவ்வொரு முறையும் கடலுக்கு போகும்போது அவருக்கு தானே ஒரு விதிமுறை வச்சிருந்தாராம். என்ன விதிமுறைனா, ஒரு நாளைக்கு 4 தடவைக்கு மேல வலையை வீசக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை வச்சிருந்தாலாம். அப்படி அந்த 4 முறையும் வலையை வீசி அதுல எவ்வளவு மீன்கள் வருதோ அவ்வளவு மீன்கள் மட்டுமே அவர் பயன்படுத்துவாராம். இதுதான் அவர் விதிமுறையா வச்சிருந்தாராம். அப்படிதான் தினமும் வலை வீசி மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு கட்டத்துல அவருக்கு பொருளாதார வசதி அவ்வளவா இல்லையா. அவர் எவ்வளவோ நொடிஞ்சு போயிருந்தாலுமே அவருடைய கொள்கைய அவர் மாத்திக்கவே இல்லையா. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் கடலுக்கு போய் வலைய வீசினாராம். வலைய வீசினோடனே முதல்ல ஒரு இறந்து போன கழுதை கிடைச்சிச்சான். அதை தூக்கி போட்டாராம். 2வது தடவை வீசினாராம். ஒன்றும் இல்லாத ஒரு பித்தளை குடம் தான் கிடைச்சிச்சான். அதையும் தூக்கி போட்டாராம். 3வது தடவை வலைய வீசினாராம். பானைகள், அதாவது பானை இருக்குல்ல, அது உடஞ்சி போய் அதோடைய ஓடுகள், சிதிலமடைந்த ஓடுகள் தான் கிடைச்சிச்சான். அதையும் தூக்கி போட்டாராம். அப்புறம் 4வதா வலைய வீசினாராம். இதுதான் கடைசி தர, இதுலயாவது உருப்படியா ஏதாவது கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே போட்டாராம். அதுல ஒரு சொம்பு கிடைச்சிச்சான். அந்த சொம்பு பித்தளை சொம்பு, அதுல மூடி போட்டு இருந்துச்சான். அதை எடுத்து என்ன இருக்கும் அந்த மூடிக்குள்ளன்னு ஆர்வமா பார்க்கலான்னு கரைக்கு கொண்டு வந்து வச்சு அந்த மூடிய திறந்தாராம். இந்த மூடிய திறந்தது தானா அதுல இருந்து புகை குபு குபு குபுன்னு வானத்து வரைக்கும் பரவிடுச்சான். அந்த வானத்து வரைக்கும் பரவி அந்த வானத்துல இருந்து புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பூதம் இருந்துச்சான். அந்த பூதத்தை பார்த்த உடனே மீனவருக்கு வாயே பேச வரலையா. என்னென்னமோ கேட்க வாய் எடுத்தாரா, ஆனா வாயே பேச முடியலையா. அப்புறம் அந்த பூதம் பொறுமையா மீனவனை பார்த்து சிரிச்சுச்சான். கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மீனவர் கேட்டாராம், நீ இந்த ஜாடிகளை என்ன பண்ற அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பூதம் சொன்னிச்சான், மன்னர் ஜெயினை எதிர்த்து நிறைய பூதங்களை புரட்சி பண்ணுச்சு. அப்ப எல்லாருமே ஜாடிக்குள்ள அடைக்கப்பட்டோம். என்னையும் அந்த மன்னன் ஒரு சொம்புல அடைச்சு என்னை தூக்கி கடல்ல போட்டாரு அப்படின்னு சொன்னிச்சான். எனக்கு கடல்ல போட்டு பல 100 வருடங்கள் ஆகுது. 100 வருடத்துல என்னை யாராவது விடுதலை பண்ணா அவங்களுக்கு நான் பொன் பொருள் வசதி எல்லாம் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா என்னை யாரும் விடுதலையே பண்ணல. சரி, அடுத்த 100 ஆண்டுகளுக்குள்ள என்னை யாராவது விடுதலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பு அளிக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அப்பையும் என்ன அவங்க விடுதலை பண்ணல. சரி, அடுத்த 3வது நூற்றாண்டுலயாவது நம்மளை யாராவது விடுதலை பண்ணுவாங்களா? அப்படி விடுதலை பண்ணா அவங்கள இந்த நாட்டுக்கே அரசனாக்கி தினமும் 3 வரங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அப்பையும் யாரும் வரல. பல நூற்றாண்டுகளா என்னை யாரும் விடுதலை பண்ணல. அதனால எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சரி, அடுத்த 100 ஆண்டுகளுக்குள்ள என்னை யாராவது விடுதலை பண்ணா அவங்கள கொன்றலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்படிதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. என்னை நீ விடுதலை பண்ணிட்ட, அதனால நான் அவனை கொல்ல போறேன். இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அந்த பூதம் சொன்னிச்சான். இந்த கேட்ட மீனவனும் அதிர்ந்து போயிட்டாராம். அது நன்றி கெட்ட பூதமே, இவ்வளோ வருஷமா ஜாடிக்குள்ள அடைஞ்சிருந்த உன்னை விடுதலை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம என்னை இப்படி நடத்துறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ ஒரு நன்றி கெட்ட பூதம் அப்படின்னு மீனவன் சொன்னாராம். அதுக்கு அந்த பூதம் சொன்னிச்சான், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முடிவு பண்ணதுதான்.
சரி, வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உனக்கு ஒரு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான் அந்த பூதம். அதை கேட்ட மீனவனுக்கோ பயங்கரமா கோவம் வந்துச்சான். சரி, இருந்தாலும் மதியால தான் எதையும் வெல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்து யோசிச்சாராம். யோசிச்சுட்டு, ஆமா பூதம், எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஏன் இவ்வளோ பெருசா இருக்கிற, வானத்தளவுக்கு உயரமா இருக்கிற, இப்ப இந்த மண்ணை எப்படி உன்னை இந்த சொம்புக்குள்ள அடைச்சிருப்பாரு? உண்மையா அடைச்சாரா இல்ல நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் கேட்டாரா. அதை கேட்ட போதும், என்னை பத்தி என்ன நினைச்ச, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். அப்புறம் எப்படி அடைச்சாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் கேட்டாராம். உடனே அந்த பூதம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சொம்புக்குள்ள போய் அடைஞ்சு காட்டுச்சா. அந்த பூதம் சொம்புக்குள்ள போன உடனே கொஞ்சம் கூட நேரம் செலவழிக்காம அந்த மீனவன் சொம்ப மூடிட்டாராம். இப்ப அந்த பூதம் உள்ள போயிடுச்சு. உள்ள போன பூதத்தை பார்த்து மீனவன் சொன்னாராம், நன்றி கெட்ட பூதமே, உன்னை விடுவிச்சதுக்கு என்ன பாராட்டாம நீ இப்படி எனக்கு மரண தண்டனை கொடுக்குற, இது உனக்கு வேணும் தான், இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ உள்ளே கடை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த பூதம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சான். மீனவரே மீனவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி என்னை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னுச்சான். அந்த மீனவர் மனசு இறங்கலையாம். என்ன சொன்னாரா, பூதமே, உன்னை நான் திறந்து விட்டேன்னா கிரேக்க அரசன் தன்னுடைய வைத்தியரை கொன்னதுக்கு எப்படி தப்பு பண்ணாரோ அந்த மாதிரி நானும் உன்னை விடுவிச்சு நன்றி கெட்டதா. இந்த பூதம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுச்சான். என்னை மன்னிச்சிடுன்னு. பூதமே, உன்னை நான் மன்னிக்கிறது கிரேக்க மன்னன் அவருடைய வைத்தியனை கொன்னதுக்கு சமம், அதனால கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான். கிரேக்க மன்னனோட கதை என்ன, அவன் எப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல, நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொன்னிச்சான். இப்ப மீனவனும் கிரேக்க மன்னனுடைய கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு காலத்துல பாரசீக நாட்டை யூனான் அப்படின்ற மன்னன் ஆண்டு வந்தாராம். அந்த மன்னனுக்கு ஒரு நாள் தீராத தொழுநோய் ஏற்பட்டுச்சான். அந்த நோய் நாளுக்கு நாள் கடுமையாயிட்டே வந்துச்சான். அவரும் உலகத்துல பல மருத்துவர்களை சென்று பார்த்துமே எந்த மருத்துவராலையும் அந்த நோயை குணப்படுத்த முடியலையா. ஆனால யூனானுக்கு ரொம்ப கவலையாயிருச்சான், மனவேதனையும் அதிகமாயிருச்சான். இந்த நோயை யார் தீர்த்து வச்சாலும் அவங்களுக்கு பொன்னையும் பொருளையும் பரிசாக அளிக்கிறதா விளம்பரப்படுத்தினாராம். அப்பதான் தூபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் அரசவைக்கு வந்தாராம். வந்து யூனான் மன்னரை சந்திச்சுட்டு நிறைய மூலிகைகளை பத்தியும் அதன் மூலம் குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை பத்தியும் அந்த வழிமுறைகளை பத்தியும் விளக்கம் சொன்னாராம். அப்புறம் தூபான் மன்னன் என்ன சொன்னாரா, பல மருத்துவர்களும் இந்த நோயை குணப்படுத்த பல முறை முயற்சி செஞ்சுட்டாங்க, ஆனா யாராலையும் குணப்படுத்த முடியல, நீங்க குணப்படுத்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த மருத்துவர் சொன்னாரா, பரவாயில்ல மன்னரே, நான் உங்களுக்கு குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு போலோ கிளப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விளையாட்டு கருவி, அதை தயாரிச்சாராம். தயாரிச்சுட்டு நடுவுல ஒரு வெற்றிடம் வச்சு அந்த வெற்றிடத்துல பல மூலிகைகளை நிரப்பினாராம். நிரப்பிட்டு அதிலே பந்து செஞ்சு கொண்டு மன்னர்கிட்ட கொடுத்தாராம். மன்னரே, நீங்க எதுவும் பண்ண வேணாம், இதை வச்சு உங்க கையெல்லாம் கதகதப்பு ஆகிற வரைக்கும் விளையாடுங்க, விளையாண்டுட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னாராம். மன்னனுக்கும் என்னடா இது, விளையாண்டா சரியா போயிருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சான். சரி, இருந்தாலும் பல முயற்சிகள் எடுத்தோம், இந்த முயற்சியும் நம்ம ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போலோ கிளப் அந்த இதை வாங்கிக்கிட்டு போய் விளையாண்டாராம். விளையாண்டுட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கினாராம். காலையில எந்திரிச்சோன்ன அவரோட நோய் குணமாயிருந்துச்சான். இதை பார்த்த மன்னனுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா. இது அந்த மன்னருக்கு மட்டும் ஆச்சரியம் இல்லை, இந்த நாட்டுக்கே ஆச்சரியம்தான். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். மன்னர் அந்த மருத்துவரை தலைமையில தூக்கி வச்சுதாராம். அவரை கொடுக்காத ராஜ மரியாதை கொடுத்தாராம். பொன்னையும் பொருளையும் வாரி வாரி பரிசா கொடுத்தாராம். அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவரோட ரொம்ப நெருக்கமா ஒட்டி உறவாடினாராம். அந்த அந்த மன்னர் அந்த வைத்தியரை மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தையும் அரண்மனையிலேயே தங்க வச்சுட்டாராம். இதெல்லாம் பார்த்த மற்ற அமைச்சர்களுக்கு பொறாமையும் ஆத்திரமும் வந்துச்சான். என்ன இந்த மன்னர் இந்த மருத்துவரை தூக்கி வச்சு ஆடுறாரு, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்களாம். விசாரிச்சதுல அந்த மருத்துவர் தன் எதிரி நாட்டுடைய ஒற்றன்னு தெரிய வந்துச்சான்.
சரின்ட்டு சமயம் பார்த்து சொல்லலான்னு அவங்க பொறுமையா காத்திருந்தாங்களாம். ஒரு நாள் மன்னர்கிட்ட சமயம் பார்த்து இந்த அமைச்சர் அந்த மருத்துவரை பத்தி சொன்னாராம். இதை கேட்ட அந்த மன்னர் வெகுவா சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, நீ சொல்றதெல்லாம் நல்லாவே இல்ல. என்னோட நோயையும் என்னோட உயிரையும் காப்பாத்திருக்காரு அவரு. அவர் எப்படி நான் சந்தேகப்படுறது? அவர் நினைச்சிருந்தா ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து எனக்கு கொண்டிருக்கலாம். ஆனா எதுவுமே பண்ணாம என்னோட நோயை குணப்படுத்தி இவ்வளவு தூரம் என்னை காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் எப்படி இப்படி நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொன்னாராம். இருந்தாலும் அந்த அமைச்சர் விடாப்பிடியா மன்னர்கிட்ட ரொம்பவும் வேண்டுகோள் இட்டாராம். இதை கேட்ட மன்னர் நீ சொல்றது பார்த்தா கிளிய கொண்ட வியாபாரி கதையா ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது என்ன கிளிய கொன்ற வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கேட்டாராம். அப்ப மன்னர் ஒரு கதை சொன்னாராம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம். அவருக்கு அவங்க மனைவி மேல ரொம்ப பாசமா. அவர் ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாராம். இருந்தாலும் அவங்க மனைவி அவங்களோட நடத்த சரியில்லையா. அவர் வியாபாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கள்ளக்காதலனோட சந்தோஷமா வீட்டுல இருப்பாங்களாம். ஆனா அந்த வியாபாரிக்கு இது தெரியாது. ஒரு நாள் வியாபாரிக்கு சந்தேகம் வந்துச்சான். அதனால அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தாராம். அப்பதான் அங்க ஒரு சந்தையில ஒரு விசித்திரமான பறவை பார்த்தாராம். என்ன நடந்தாலும் அதை அப்படியே சொல்ற ஒரு கிளி. அததான் அவர் பார்த்தாராம். அதை வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுல நடுக்கூடத்துல தொங்க விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த வியாபாரி ஊருக்கு வியாபாரத்துக்காக வெளியூருக்கு வியாபாரத்துக்காக போயிட்டாராம். வெளியூருக்கு வியாபாரத்துக்காக போன வியாபாரி திரும்பி வந்தோடனே அந்த கிளி கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். அந்த கிளி தன் மனைவி, அதாவது அவருடைய மனைவி கள்ளக்காதலனோட சந்தோஷமா இருந்தது, அந்த என்னென்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லிருச்சான். இந்த கேட்ட வியாபாரிக்கு அவங்க மனைவி மேல மிகுந்த ஆத்திரம் வந்துச்சான். அவரு அவங்க மனைவியை போட்டு அடின்னு அடிச்சுட்டாராம். இதை கேட்ட அவங்க மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான் அந்த கிளி மேல. அந்த கிளியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சாங்களாம். அங்கதான் அவங்களுடைய புத்தியை பயன்படுத்தினாங்களாம். அவங்க தன்னுடைய 3 வேலையாட்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களாம். ஒரு வேலையாள் கிட்ட கண்ணாடியை கொடுத்து, இதை கொண்டு போய் நீ வெயில்ல 3 தடவை பளிச்சுன்னு தெரியற மாதிரி இந்த கிளியோட முகத்துல அடி அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு வேலைக்காரியை கூப்பிட்டு, நீ இது மாவாட்டு, ஆனா அந்த மாவாட்டுற இயந்திரம் அந்த கிளிக்கு தெரியக்கூடாது, மறைவா வச்சு ஆட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு வேலைக்காரியை கூப்பிட்டு, நீ தண்ணிய அந்த கிளியோட கூண்டுக்கு மேல மட்டும் படுற மாதிரி தெளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இது எல்லாமே அந்த வேலைக்காரிங்க செஞ்சாங்களாம். அந்த வியாபாரி வியாபாரத்துல இருந்து வீட்டுக்கு வந்தாராம். எப்பயும் போல கிளியை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். இன்னைக்கு பளிச்சுன்னு மின்னல் வந்துச்சு, இடி இடிச்சு, அப்புறம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அந்த கிளி சொன்னிச்சான். அது ஒரு வெய்ய காலம், அன்னைக்கு மழையும் பெய்யல, இடி இடிக்கல அப்படின்னு அந்த வியாபாரி யோசிச்சாராம். அதே மாதிரிதானே இந்த கிளி தன் மனைவியை பத்தி தப்பா சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சான். வந்த கோவத்துல அந்த கிளிய தரையா அடிச்சு கொண்டுட்டாராம். அதுக்கப்புறம் அந்த வியாபாரி வெளியூருக்கு போயிட்டாராம். வெளியூருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா அவங்க மனைவியும் கள்ளக்காதலனும் ஒன்னா வீட்டுல இருந்தாங்களாம். இதை பார்த்தா வியாபாரிக்கும் அவங்க 2 பேத்தையும் கொன்னுட்டாராம். அதுக்கப்புறம் தான் பண்ண முட்டாள்தனத்தை நினைச்சு அவரு கண்ணீர் விட்டு கதறினாராம். அந்த மாதிரிதான் நீ சொல்றது செஞ்சா ஆகும் அப்படின்னு சொன்னாராம் மன்னர். அதுக்கு அமைச்சரோ, நீங்க சொல்றது சிந்துபாத் மன்னன் அவருடைய அமைச்சர்களை கொல்ற கதை மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? சிந்துபாத் மன்னன் ஏன் அவங்க அமைச்சரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டாரா. சொல்றேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கதை சொல்ல ஆரம்பிச்சாராம். சிந்துபாத் மன்னனுக்கு ஒரு மகன் இருந்தாராம். அந்த இளவரசனுக்கு தனியாக காட்டுல வேட்டைக்கு போகணும்னு ரொம்ப நாளா ஆசையா. ஆனா மன்னன் இளவரசனை தனியா காட்டுக்கு அனுப்புறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அனுப்பாம இருந்தாராம். எவ்வளவோ சொல்லியும் மகன் கேட்கலையா. ரொம்ப பிடிவாதமா இருந்தாராம். சரின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு தன் மகனை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது, நீங்க அவனுடைய நிழல் போலவே அவனை தொடர்ந்து பாதுகாத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அமைச்சர்களும் தொடர்ந்து சென்றாங்களாம். அப்ப இளவரசர் ஒரு மானை பார்த்துட்டு அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடி இறங்கி போனாராம். அப்ப பின்னாடியே தான் அமைச்சர்களும் வருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாராம். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இளவரசனுக்கு தெரிஞ்சுச்சான் தான் அமைச்சர்கள் தன்னை பின்தொடரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இளவரசன் வீடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை தேடிட்டு குதிரையை கண்டுபிடிச்சு திரும்பும் போது ஒரு அழகான பெண் நின்றுட்டு இருந்தாராம். என்ன, யாரு நீங்க? ஆள் அறவுமே இல்லாத காட்டுக்குள்ள தனியா நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம், நானும் ராஜகுமாரி தான். நான் என்னுடைய பரிவாரங்களோட இந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தேன்.
அப்ப நான் தூக்கத்துல சொக்கி சொக்கி விழுந்தேன். அப்ப நான் பல்லாக்குல இருந்து கீழே விழுந்துட்டேன். இதை கூட கவனிக்காம என்னுடைய பரிவாரங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலாம். சரி, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்டாங்களாம். அந்த பெண்ணும் தன்னோட நாட்டை சொன்னாலாம். அப்ப சரி வாங்க, உங்களை கொண்டு போய் உங்க நாட்டிலேயே விட்டுறேன், நானும் சிந்துபாத் மன்னனுடைய இளவரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு வந்தாராம். அப்ப அவர் அரண்மனை நோக்கி போகும்போது ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்துச்சாம். அப்ப சிந்துபாத் இதுல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாமா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்டாராம். அந்த பெண்ணும் சரின்னு சொன்னாராம். சிரிச்சுக்கிட்டே அவ ஒரு மாதிரி சரி அப்படின்னு சொன்னது சிந்துபாத் மன்னனுடைய இளவரசனுக்கு ரொம்பவும் சந்தேகமா இருந்துச்சாம். சரின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனும் அந்த பாழடைஞ்ச மண்டபத்துக்குள்ள போனாராம். அப்ப அந்த பெண் அந்த இளவரசனை வெளியே இருக்க மாதிரி சொல்லிட்டு உள்ள போனாங்களாம். இது அந்த இளவரசனுக்கு சரியா படலையா. இந்த பெண் ஏதோ நம்மள செய்யறா, நம்மள மயக்கறா அப்படின்ற மாதிரி அந்த இளவரசனுக்கு தோணுச்சான். சரின்னு இளவரசனும் பின்னாடியே பார்த்தாரா. அந்த பெண் உள்ள போன ஒரு பூதமா மாறினாலும் சுத்தி நிறைய குட்டி பூதங்கள் அவகிட்ட வந்துச்சான். அம்மா அம்மா, இன்னைக்கு சாப்பிட எங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சான். இன்னைக்கு கொளுத்த ஒரு அழகான இளைஞனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொன்னாலாம். உடனே அந்த இளவரசன் தப்பித்தோம் பிழைச்சோன்னு தன் குதிரையை எடுத்துக்கிட்டு நாட்டை நோக்கி வந்தாராம். வந்துட்டு நடந்தத தம் அப்பா கிட்ட சொன்னாராம். இதை கேட்ட சிந்துபாத் மன்னனும் தான் அமைச்சர்கள் மேல இருக்கிற தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாராம். இதை கேட்ட மன்னருக்கு கொஞ்சம் மனசு மாறி இருந்துச்சான். சரி, இருந்தாலும் நீங்க தூபான் மேல பழி போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இருந்தாலும் உங்களுடைய நலன் விரும்பி மன்னரே, நாங்க என்னைக்கும் உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டோம், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க, அவர் எப்ப வேணாலும் உங்களை கொல்ல வரலாம், ஏதோ ஒரு வித்த பண்றாரு, உங்களை மயக்கிறாரு அந்த பெண் மாதிரியே அப்படின்னு சொல்லி மன்னரோட மனசை கழிச்சிட்டாங்களாம். மன்னரும் தூபானுக்கு மரண தண்டனை அளிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாராம். அப்ப அந்த மன்னன் தூபானுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக தான் அமைச்சரவைக்கு கொண்டு வர சொன்னாராம். அந்த தூபான், மன்னரே இப்படி நன்றி கெட்டத்தனமா இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் எவ்வளவோ செஞ்சு உங்களோட நோயை குணப்படுத்தினேன், யாராலையும் குணப்படுத்த உங்க நோயை குணப்படுத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கேன், ஆனா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இப்படி கொள்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் கேட்டாராம். ஆனா மன்னன், நீ என்னுடைய எதிரி நாட்டுடைய ஒற்றன், உன்னை எப்படி நான் மன்னிச்சிட முடியும், நீ என்ன சூழ்ச்சி செய்யறதுக்காக இங்க வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட தூபான் சிரிச்சுட்டு, சரி எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை, அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்டாராம். நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய பல மருத்துவ நூல்களை எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை நீங்க உங்களுடைய மருத்துவ குறிப்பீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். சரின்னு மன்னரும் அனுமதி கொடுத்தாராம். தூபானும் வேகமா வீட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு வந்தாராம். வந்துட்டு மன்னன்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு கொன்னதுக்கு அப்புறம் என்னோட தலையை வெட்டி ஒரு தங்க தட்டுல உங்க சிம்மாசனத்துக்கு முன்னாடி வச்சிருங்க, வச்சுட்டு இந்த ஓலைச்சுவடியில இருக்கிற 4வது பக்கத்தை படிங்க, அப்ப என் தலை உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு மன்னனும் அதே மாதிரி செஞ்சாராம். மரண தண்டனை தூபானுக்கு கொடுக்கப்பட்டதாம். தூபானுடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டுல வச்சாங்களாம். வச்சுட்டு மன்னர் முன்னாடி வச்சுட்டாங்களாம். இப்ப மன்னர் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது தூபானுடைய தலை அவருக்கு எதிரில இருந்துச்சான். மன்னர் அந்த ஓலைச்சுவடியை பிரிக்க பார்த்தாராம். எவ்வளவோ முயன்றும் பிரிக்க முடியலையா. ஒட்டி இருந்துதான் ஓலைச்சுவடி. மன்னர் தன் நாவால எச்சில் தொட்டு தன் விரலை வச்சு ஒவ்வொரு ஓலைச்சுவடியா பிரிச்சாராம். அப்படி அவர் பிரிச்சு 4வது ஓலைச்சுவடி, அதாவது 4வது பக்கத்துக்கு வந்தாராம். 4வது பக்கத்துல ஒண்ணுமே இல்லையா. என்ன இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாராம். சொன்னதை கேட்டதுமே அந்த தலை பேசிச்சான். மன்னா, தலை பேசுறதை பார்த்து மன்னர் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்னும் பல பக்கங்களை புரட்டுங்கன்னு சொல்லி சொன்னிச்சான் அந்த தலை. அப்புறம் அவரும் ஓலைச்சுவடிய தன் நாவால எச்சில் தொட்டு தன் விரல்களை நாவுக்களை வச்சு எச்சில் தொட்டு பிரிச்சு ஒட்டியிருந்த பக்கங்கள்லாம் எடுத்தாரா. முழுவதுமா அதை புரட்டி முடிச்சுட்டு இதுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு அந்த தூபான் மருத்துவர் சொன்னாரா, அதாவது அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கு, அந்த தலை தான் அவர்கிட்ட பேசுது. அந்த தலை சொன்னுச்சான், மன்னரே உன் நோயை குணப்படுத்தினேன், ஆனா நன்றி கெட்டத்தனமா என்னை நீ கொன்னுட்ட, அதுக்கான தண்டனை நீ இப்ப அனுபவிக்க போற. இது சாதாரண ஓலைச்சுவடி கிடையாது, இதுல விஷந்தடைய இருக்கு, கொடிய நஞ்சு தடவப்பட்ட ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடிய நீ ஒவ்வொரு தடையும் உன் நாக்கால தொட்டு நீ திருப்பும் போது அந்த உமிழ்நீர்ல விஷம் கலந்து இந்நேரம் உன் உடம்பு முழுவதும் பரவி இருக்கும், நீ இப்ப இறக்க போற அப்படின்னு சொல்லி சொன்னாராம்.
அது சொன்னதுதான் தாமதம், அரசருடைய உயிர் பிரிஞ்சுச்சான் அப்படின்னு இந்த கதைய அந்த மீனவர் பூதத்துக்கிட்ட சொல்லி முடிச்சாராம். அந்த பூதமோ, சரி மீனவனே, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புதான், என்னை தொடர்ந்தினா இன்னொரு நான் அப்படி பண்ண மாட்டேன், இது சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொன்னிச்சான். அதை நம்பி அந்த மீனவரும் அந்த பூதத்தை தொடர்ந்து விட்டாராம். வெளியில வந்த பூதம் மீனவருக்கு ஒரு ஏரியை காட்டுச்சான். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த மீனவன் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வலை வீசணும். அப்படி வலை வீசி அந்த இதுல எத்தனை மீன்கள் கிடைக்குதோ அதை கொண்டு போய் நீங்க மன்னன் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதேதான் இப்ப தொடருது இந்த கதையில. பாருங்க, அந்த மாதிரி அந்த பூதன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மீனவன் அந்த வலைய வீசினானாம். வலையில மீன்கள் கிடைச்சிச்சான். அந்த வண்ண மீன்களை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுத்தாங்களாம். மன்னனும் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சன்மானம் கொடுத்துட்டு அதை தன் அமைச்சர்கிட்ட கொடுத்தாராம். அமைச்சரோ கொண்டு போய் அத பணிப்பெண்கள், அதாவது சமைக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த சமையல்கார பெண்ணும் அதை வாங்கிக்கிட்டாங்களாம். இப்ப அந்த சமையல்கார பெண் அந்த மீனை சமைக்கிறதுக்காக அடுப்புல வானலிய வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல மீன்களை போட்டாங்களாம். அப்ப திடீர்னு சுவர்ல இருந்து ஒரு வெடிப்பு மாதிரி வந்துச்சான். அந்த வெடிப்புல இருந்து ஒரு பெண் வெளில வந்தாங்களாம். வெளியில வந்துட்டு அந்த பெண் கையில இருந்த களியால அந்த வானலியை தட்டிட்டு, மீன்களே, நீங்க உங்க சபதத்தை ஏற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த மீன்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னுச்சுங்களாம். அந்த பெண் இப்ப அந்த களியால வானலிய கவுத்து விட்டாங்களாம். அந்த எண்ணெயோட மீன் எல்லாமே அடுப்புல கவுந்து இருந்த இடம் தெரியாம மாயமா போயிடுச்சான். இதை பார்த்து அந்த சமையல்கார பெண் அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம். இதை அமைச்சர்கிட்ட போய் சொன்னபோது அமைச்சர் மன்னன் கிட்ட போய் சொன்னாராம். இதை அமைச்சரும் மன்னனும் நம்பவே இல்லையா. திருப்பி அடுத்த நாளும் அதே மாதிரி மீனவன் மீன்களை பிரிச்சுக்கிட்டு கொடுத்தாங்களாம். இந்த தர மன்னரும் அமைச்சரும் அந்த சமையல்கார பெண் சமைக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களாம். இன்னைக்கும் அதே போலயே அந்த வெடிப்புல இருந்து ஒரு பெண் தோன்றி அந்த மீன்களை அடுப்புல கவுத்தி விடுறத பார்த்துட்டு மன்னனும் அமைச்சரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். சொல்லப்போனா அவங்க பிரமிச்சு போய் கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். அவர் அந்த ஏரியை பார்க்கணும்னு விரும்பினாராம். அவரு அந்த மீனவனை அமைச்சரை வச்சு கூட்டுற சொன்னாங்களாம். அந்த மீனவன் வந்தோடனே அவர் எங்க இருந்து மீன்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு மன்னன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்ப அந்த மீனவன் மன்னரை கூட்டிட்டு போய் அந்த ஏரியை காமிச்சாங்களாம். மன்னன் மீனவனை கிளம்ப சொல்லிட்டு அந்த ஏரி கரையிலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். இது என்ன விசித்திரமா இருக்கு, நம்ம நாட்டுல இதோட மர்மத்தை கண்டுபிடிக்காம இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்தாராம். மன்னன் யோசனையில ஆழ்ந்திருந்து அப்படியே உட்கார்ந்துட்டாராம். 1 மணி நேரம் சில மணி நேரம் ஆச்சாம். அவரால் மர்மத்தை கண்டுபிடிக்க முடியலையா. இருந்தாலும் இதை கண்டுபிடிக்காம நம்ம நாட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் அங்கேயே அமர்ந்துட்டாராம். அப்புறம் ஏரி கரையில நடக்க ஆரம்பிச்சாராம். இங்க இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்கலான்னு. அப்படி அவரு 2 நாள் நடந்தாராங்க. சாப்பிடலையாம், தூங்கலையாம். அப்படியே 2 நாள் பித்து பிடிச்சது போல ஏரி கரையிலேயே நடந்து போனாராம் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க. அப்ப அங்க ஒரு கருங்கல்லான ஒரு அரண்மனையை பார்த்தாராம். அந்த அரண்மனை பூராவும் கருங்கல்லா இருந்ததாம். அங்க ஆள் இருக்கிறதுக்கான தடயமே இல்லையா. அவ்வளவு தூரம் தூசிப்பட்டு மாசுபட்டு இருந்துச்சாம். மன்னன் அந்த அரண்மனைக்குள்ள போலான்னு நினைச்சாராம். இருந்தாலும் ரொம்ப சோர்வா இருந்ததுனால வெளியே அமர்ந்தாராம். அப்பதான் அவருக்கு ஒரு வியப்பான சம்பவம் நடந்துச்சாம். அந்த மன்னனுக்கு யாரோ சோகமான பாடல்களை பாடுறது மாதிரி சத்தம் கேட்டுச்சாம். அது அந்த அரண்மனையில இருந்து தான் வருது அப்படின்னு மன்னன் கண்டுபிடிச்சாராம். அவர் அரண்மனை நோக்கி செல்ல செல்ல அந்த பாட்டுடைய சத்தமும் அதிகமா கேட்டுட்டே இருந்துச்சாம். அப்புறம் அவரு அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்த்தாராம். அங்க ஒரு ஜன்னல் பக்கத்துல ஒரு இளைஞன் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கிறத பார்த்து மன்னர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாராம். மன்னன் அந்த இளைஞனை நோக்கி சென்றாராம். அவங்க போய் பார்த்தா அந்த இளைஞன் ரொம்ப அழகா இருந்தானா. ஆனா அவனுடைய முகத்திலையும் அவனுடைய குரல்லையும் அவனுடைய பாட்டுலையும் சோகம் தெரிஞ்சுதான். இந்த இளைஞனுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு உணர்ந்த மன்னன், நாம் தேடி வந்த ரகசியம் இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரா. உடனே தான் சந்தேகத்தை அந்த இளைஞன்ட்டு கேட்டாரா. அழகான இளைஞனே,
உன்னுடைய சோகமான பாடலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? என்னிடம் நீ கூறுவாயாக. நான் இந்த நாட்டின் மன்னன் தான் என்று சொன்னாராம். அதுக்கு அந்த இளைஞன், ஐயோ என் கதை மிகவும் சோகமானது. அதை ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லு இளைஞனே அப்படின்னு சொன்னாராம். நான் இந்த நாட்டுடைய மன்னன். பல வருடங்களுக்கு முன்னாடி என் தந்தை 60வது வயதில் இறந்துட்டாரு. அப்ப இந்த நாட்டுக்கு இளவரசனா இருந்த நான் மன்னனானேன். அப்ப என் சொந்தக்கார பெண்ணையும் பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அவ ரொம்ப பேரழகி. அவளை நானும் காதலிக்க ஆரம்பிச்சேன். அவளும் என் மீது தீரா காதல் கொண்டிருந்தா. நான் ஒரு நாள் மஞ்சனையில படுத்துட்டு இருக்கும்போது 2 பெண்கள் சாமரம் வீசிட்டு இருந்தாங்க. அப்படி சாமரம் வீசிட்டு இருக்க பெண்கள் நான் கண்களை மூடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் அயர்ந்து தூங்கிட்டேன்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்ச அந்த பெண்கள் என் மனைவியை பத்தி பேசினாங்க. அப்ப என் காதுகளை கூர்மையாக்கி நான் அதை கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க பேசுறது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என் மனைவிக்கு வேறொரு ஆடவனோட கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு மன்னன் கேட்டாராம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் படுத்து தூங்குற மாதிரியே அந்த மஞ்சத்துல படுத்திருந்தேன். அப்ப என் மனைவி குளிச்சு முடிச்சுக்கிட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தா. வந்து என்னை எழுப்பி சாப்பிட கூப்பிட்டா. நானும் அவளோட சேர்ந்து சாப்பிட்டேன். அவ எனக்கு அளவுக்கு அதிகமா மது ஊத்தி கொடுத்தா. விஷயம் தெரிஞ்சுன்னா அதை குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு அதை குடிக்கவே இல்லை. இருந்தும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மஞ்சத்துல போய் சரிஞ்ச மாதிரி நடிச்சேன். நான் படுத்து கண்களை மூடி தூங்குவது போல் நாடகம் ஆடினேன். இதெல்லாம் உண்மைன்னு நம்பின என் மனைவி தன்னை நல்லா இன்னும் அலங்காரப்படுத்திக்கிட்டு வெளியில எங்கேயோ கிளம்பி போனான். நானும் அவளை பின்தொடர்ந்தேன். அங்க போய் பார்த்தா அவ வேற ஒரு ஆடவனோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்த எனக்கு கோபம் தாங்கல. அதனால பக்கத்துல இருந்த துணி எடுத்து என் முகத்தை முழுசா மறைச்சுக்கிட்டேன். கண்கள் மட்டும் தெரியுற மாதிரி வச்சுக்கிட்டேன். உள்ள போய் அந்த ஆடவனை வெட்டி வீழ்த்தினேன். அப்புறம் வேகமா அரண்மனைக்கு வந்து உடைகளை களைஞ்சிட்டு தூங்குவது போல் மஞ்சத்துல படுத்துட்டேன். இதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா என் மனைவி மொட்டை அடிச்சிருந்தா. நான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு தன் அன்னையின் இறப்பு செய்தி கேட்டதாகவும் அந்த துர்க்கத்தை அனுசரிக்க இப்படி அடிச்சிருக்கதாகவும் சொன்னான். மேலும் 1 வருஷம் இப்படிதான் தான் இருக்க போறதாகவும் சொன்னான். நானும் பொறுத்து பார்த்தேன். 1 வருஷமும் போச்சு. ஆனா மீண்டும் என் மனைவி அந்த துர்க்கத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தா. இதை பார்த்து எனக்கு என் மனைவி மீது சந்தேகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை பின்தொடர்ந்து பார்த்தப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. நான் வெட்டி அந்த ஆடவன் இன்னும் சாகல, அவன் குத்துயிரும் கொலையுமா இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னால கோவம் தாங்க முடியல. அவ பணியோட செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா. அப்ப அவளை அந்த ஆடவனை வெட்டி வீழ்த்தினேன். இவளையும் வெட்ட கை ஓங்கும் போது அவ மந்திரம் தெரிஞ்ச மாயக்காரி என்னையும் என் மக்களையும் சபிச்சிட்டா. இந்த 4 மலையும் தீவுகளாகவும் அந்த ஏரி என்னுடைய தலைநகரமாகவும் இருந்துச்சு. அவளுடைய சாபத்தால இந்த தீவு மலையாவும் அந்த தலைநகரம் ஏரியாவும் மாறிடுச்சு. அதுல இருக்கிற வண்ண மீன்கள்லாம் என்னுடைய மக்கள் எல்லாம் அப்படி மாத்திட்டா. அதுக்கப்புறம் ஏதோ வைத்தியம் செஞ்சு திருப்பி அவனை பிழைக்க வச்சுட்டா. இன்னமும் அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா என்ன சபிச்சதுனால என் உடம்பு பாதி மனுஷனாவும் பாதி கல்லாவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல போத்திருந்த துணியை எடுத்து அந்த இளைஞன் காட்டினானா. இதை பார்த்த மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம். என்னடா இது, ஒரு மனுஷன் தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் மனுஷனாவும் இடுப்பு கீழே கல்லாவும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு ரொம்பவும் வலிச்சுச்சான். இந்த மனைவி செஞ்ச துரோகத்தை நினைச்சு மன்னருக்கு தீராத கோபம் வந்துச்சான். இந்த இளைஞனுக்கு என்ன சாபம் விட்டுருந்தாங்க அப்படின்னா, அவங்க மனைவி இதெல்லாம் ரொம்ப வருஷம் வாழ்ந்து இந்த நரக வேதனையோட துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருப்பாங்க. அதையும் அந்த இளைஞன் மன்னர்கிட்ட சொன்னானாம். இதெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் தான் அந்த இளைஞனுக்கு உதவுவதாக வாக்குறுதி கொடுத்தாராம். அந்த இளைஞனும் நன்றி சொல்லி தான் எப்படி உதவுவீங்கன்னு கேட்டாராம். அவரு தன் திட்டத்தை கூறினாராம். இளைஞனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானாம். இப்ப அந்த மன்னன் அந்த இளவரசனுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு போனாராம். அவர் தன் காதலனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தாராம். அவர் வெளியில போற நேரமா காத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் வெளியில போன உடனே
உள்ள போய் அந்த காதலன துண்டு துண்டா வெட்டி ஏரியில வீசிட்டாராம். வீசிட்டு ஒரு துணி எடுத்து போத்திக்கிட்டு இவர் அந்த காதலன் மாரி நடிச்சாராம். அவ வந்து பேசும்போது ரொம்ப கோவமா இருக்கிற மாரி திரும்பி படுத்துக்கிட்டாராம். தன் முகத்த மறைச்சுக்கிட்டு. அவ அந்த காதலன் தான் நெனச்சுட்டு, "ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க? என்கிட்ட பேச மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாளாம். அதுக்கு இந்த மன்னன் அதாவது மன்னன் காதலனா இருக்காரு. அந்த மாரி பேசினாராம். "இந்த நாட்டையும், மக்களையும் நீ இப்படி மாத்துனது என் மனச ஏதோ கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. ஒருவேளை அதனால தான் எனக்கு உடம்பு குணமாகலையோ என்னமோ! அதனால நீ திருப்பி எல்லாத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துரு." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "அவ்வளவுதானே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி உடனே எல்லாத்தையும் பழைய மாரி மாத்திட்டாங்களாம். அது எல்லாம் பழைய மாரி மாறுன மறுநிமிடம் மன்னன் எந்திரிச்சு அந்த காதலிய கண்டம் துண்டமா வெட்டி போட்டாராம். வெட்டி போட்டுட்டு வேகமா அந்த இளைஞன பாக்க ஓடி வந்தாராம். பார்த்தா அந்த இளைஞனுடைய தேகம் பழைய மாரி மாறிடுச்சாம். அவரு மன்னருக்கு நன்றி சொன்னாராம். அது மட்டும் இல்ல, அந்த ஏரி பழைய மாரி தலைநகரமாகவும், அதுல இருந்த மீன்கள்லாம் மக்களாவும் மாறியிருந்தாங்களாம். அந்த மலைகள் எல்லாம் தீவுகளா மாறிடுச்சாம். இத பார்த்த மன்னருக்கு அவ்வளவு சந்தோஷமாம். அவரு திருப்பி தன் அரண்மனை நோக்கி போனாராம். பாக்தாத் நகரத்துல ஒரு கூலிக்காரன் இருந்தானாம். அவன் அன்றாடம் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கவனாம். அந்த சந்தைக்கு வரவங்களுடைய பெட்டிகள் மற்றும் அவங்க என்ன வாங்குறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வீட்ல குடுத்துட்டு, அதுக்கான சன்மானத்த பெற்று அந்த வருவாயில வாழ்ந்துட்டு வந்திருந்தானாம். அவனோட வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சாம். அப்படிதான் அவன் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு கடைக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தானாம். யாராவது நமக்கு கூலி வேலை தருவாங்க அப்படின்ட்டு. அப்ப அங்க ஒரு அழகான பெண் வந்தாங்களாம். அந்த அழகிய பெண் தன் பொருட்கள கூலிக்காரன்ட்ட குடுத்து, அத வீடு வரைக்கும் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இந்த கூலிக்காரனும் அந்த பெண்ணுடைய வீடு வரைக்கும் போனானாம். அங்க போயிட்டு அந்த பொருட்கள எல்லாம் இறக்கி வைக்கும்போது, மற்றொரு அழகான பெண்ண பார்த்தானாம். அந்த பெண் ரொம்பவே அழகா இருந்தாளாம். அந்த பெண்ண பார்த்துட்டு இருக்கும்போதே, இன்னொரு பெண்ணும் உள்ள இருந்து வந்தாளாம். மொத்தம் 3 அழகான பெண்கள பார்த்தோன்னே, அந்த கூலிக்காரன் திகைச்சு போய் நின்னானாம். அந்த 3 பெண்கள்ல ஒரு பெண் அவனுக்கான கூலிய குடுத்தாங்களாம். கூலிக்காரன் அத பார்த்துக்கிட்டு ரொம்ப தயக்கத்தோட நின்னுட்டுருந்தானாம். "ஏன் என்னாச்சு? வாங்கிக்க மாட்டேங்கிற?" அப்படின்னு அதுல ஒரு பெண் கேட்டாளாம். "இல்ல, இல்ல. எனக்கு ஒரு தயக்கமா இருக்கு. அது இல்லாம ஒரு யோசனையா இருக்கு" அப்படின்னு சொன்னானாம். "சரி என்னன்னு சொல்லு" அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்களாம். "நான் உங்க கூடயே ஏதாவது ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்துட்டுமா?" அப்படின்னு கேட்டானாம். அந்த அழகிகளும், "சரி இருந்துக்கோ" அப்படின்னு சொல்ட்டாங்களாம். "நாங்களே ஒரு ஆள எங்களுடைய வேலைக்காக பார்த்துட்டு இருந்தோம். பரவால்ல, அந்த ஆளா நீயே இருந்துக்கோ" அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னாங்களாம். "என்ன?" அப்படின்னு இந்த கூலிக்காரன் கேட்டானாம். "இங்க என்ன நடந்தாலும், அது ஏன் நடக்குதுன்னு நீ எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த கூலிக்காரனும், "சரி நான் அப்படியே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாராம். அதே மாரி அப்ப சாயந்தரம் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சாம். யாருன்னு போய் ஒரு அழகி கதவ திறந்து பார்த்தாங்களாம். அங்க 3 இடது கண் மட்டுமே குருடா இருக்கிற ஒற்றை கண்கள் கொண்ட மனிதர்கள் நின்னுட்டு இருந்தாங்களாம். இந்த அழகியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். நாங்க இப்படியே இந்த பக்கமா வந்தோம். வழிப்போக்கர்கள் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு பார்த்தோம். நீங்க அனுமதி குடுத்தா உங்க வீட்லயே நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அந்த அழகிகளும் சரி தங்கிக்குங்க. ஆனா ஒரு நிபந்தனை, அந்த கூலிக்காரனுக்கு சொன்ன மாரியே, இங்க என்ன நடந்தாலும் நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க எதுவுமே எங்கள வந்து எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த 3 பேரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம். இப்ப எல்லாருமே உள்ள வந்து சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு இந்த ஆடவர்கள்லாம் மது அருந்திட்டு கன்னா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வழியா மாறுவேடத்துல போயிட்டு இருந்த மன்னன் இத கவனிச்சாராம். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சாம். மன்னர் அவருடைய 2 அமைச்சர்களோட போய் அந்த வீட்டு கதவ தட்டினாராம். அந்த அழகிகளும் கதவ திறந்தாங்களாம்.
மன்னரும் தனக்கு தங்க இடம் வேணும் இந்த இரவுக்கு அப்படின்னு கேட்டாராம். மன்னர்ன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தான் மாறுவேடத்துல இருக்கார்ல. அவங்க யாரோ வழிப்போக்கன்னு நெனச்சுக்கிட்டு சரின்னு சொல்ட்டாங்களாம். ஆனா என்ன நடந்தாலும் நீங்க ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உள்ள சேர்த்துக்கிட்டாங்களாம். மன்னரும் அவங்க அமைச்சரோட உள்ள வந்துட்டாங்களாம். இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு, மது அருந்திட்டு, அங்க உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்கிருந்த அழகிய பெண் ஒருத்தி 2 நாய்கள புடிச்சிட்டு வந்தாளாம். இன்னொரு பெண் ஒரு சவுக்கு எடுத்து அந்த 2 நாய்களையுமே தன் கை வலிக்கும் வர ஓயாம அடி அடி அடின்னு அடிச்சாளாம். பிறகு அந்த சவுக்க கீழ போட்டுட்டு, அந்த 2 நாய்களையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்தாளாம். இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தவங்க, ஏன் நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். இருந்தாலும் நிபந்தனை ஒண்ணு இருக்குல்ல, அத எப்படி மீற முடியும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்களாம். அப்புறம் அந்த இன்னொரு பெண் ஓன்னு அழுதாளாம். மத்த பெண் வந்து அவளுக்கு உடை மாற்றி அவள சமாதானப்படுத்துனாங்களாம். அவ உடம்பெல்லாம் வடுவா இருந்துச்சாம். இதுக்கு மேல பொறுக்க முடியாதவங்க கேட்டுறலான்னு போனாங்களாம். ஆனா, அதுல ஒரு அமைச்சர் மட்டும் நிபந்தனைய மறந்து போய் கேட்டா, ஏதாவது சாபம் விட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா, மத்தவங்க யாரும் அத கேட்கவே இல்லையாம். சரி என்னன்னாலும் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சார்பா அந்த கூலிக்காரன் போயி, "ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்காக அந்த 2 நாயும் அடிச்சீங்க? அப்புறம் கட்டி தழுவி முத்தம் குடுத்தீங்க? இந்த பெண் ஏன் ஓன்னு அழுதாங்க? இவங்க உடம்பெல்லாம் ஏன் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த பெண்கள்ல ஒருத்தி ரொம்ப கோரமா சிரிச்சுட்டு, "இந்த நிபந்தனைய நீ வந்து மறந்துட்ட. இங்க என்ன நடந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா நீ எதிர்த்து கேள்வி கேட்டுட்ட." அப்படின்னு கோவத்தோட தரைய 3 தடவ தட்டுனாங்களாம். அப்ப அங்க ஒரு அறையில இருந்து ஒரு 10 நீக்ரோக்கள் வந்தாங்களாம். அவங்க கிட்ட இவங்க எல்லாத்தோட கையையும் கட்டி இவங்களுக்கு தண்டனை குடுங்க அப்படின்னு சொன்னாளாம். ஆனா, அதுல மற்றொரு பெண், "கொஞ்சம் இரு. இவங்க எல்லாத்துக்கும் தண்டனை குடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொன்னாங்களாம். மற்றொரு பெண், "இது நீங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவா?" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுல 9 பேரும் வந்துட்டு ஆமான்னு சொன்னாங்களாம். அந்த அமைச்சர தவிர மீதி எல்லாரும் ஆமான்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த பெண்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கதை கேட்க ஆரம்பிச்சாங்களாம். முதல்ல அந்த கூலிக்காரன்ட்ட கேட்டாங்களாம். அந்த கூலிக்காரன், "என்ன பத்தி சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்ல. நான் ஒரு கூலிக்காரன். அன்றாடம் பொருள்களை தூக்கி வேலை செய்து அதில் வரும் வருவாயில் என் வாழ்வை நடத்துபவன்." அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த இளகி மற்ற இருந்த அந்த 3 இடது கண், அதாவது ஒற்றை கண்கள் கொண்டவங்க கிட்ட கேட்டாங்களாம். அதுல ஒரு குருடர் சொன்னாராம். அதாவது ஒற்றை கண் கொண்ட குருடர். அவர் தன் கதைய சொல்ல ஆரம்பிச்சாராம். அவர் ஒரு நாட்டுக்கு இளவரசரா இருந்திருக்கிறாரு. அவரு தன் கதைய சொன்னாராம். "நான் வந்து ஒரு நாட்டுக்கு இளவரசனாக இருந்தேன். அதே மாரி பக்கத்து ஊர எங்க சின்ன தந்தை, அதாவது சித்தப்பா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நான் எப்பயாவது ஒரு தடவ எங்க சித்தப்பா ஊருக்கு போயிட்டு வருவேன். அந்த மாரி தான் அன்னைக்கு போயிருந்தேன். அப்ப போனப்ப, அங்க அவருடைய பையன் எனக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் என்ன உதவி வேணும்? என்னால முடிஞ்சா செய்றேன்னு சொன்னேன். அப்ப அங்க அவன் ஒரு அழகான பெண்ண கூட்டிட்டு வந்தான். அந்த பெண்ண கூட்டிக்கிட்டு அவன் கல்லறை நோக்கி போனான். என்னையும் கூடயே வர சொன்னான். அங்க போய் பார்த்தா, அங்க ஒரு கல்லறையுடைய கல்ல பேத்துட்டு, அதுக்குள்ள நாங்க 2 பேரும் போறோம். நாங்க போனதுக்கப்புறம் இந்த கல்லறைய சுண்ணாம்பு போட்டு திருப்பி பழைய மாரி வச்சுரு அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் அதே மாரி பண்ணேன். அப்புறம் எங்க நாட்டுக்கு போனேன். அங்க எங்க அப்பாவுடைய படைத்தளபதி எங்க அப்பாவே கொன்னுட்டு நாட்ட கைப்பற்றிட்டான். என்ன உயிரோட விட்ட ஆபத்துன்னு கொல்ல பார்த்தான். அப்பதான் என்னோட இந்த ஒற்றை கண் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னானாம். உடனே நான் என்னோட உயிர காப்பாத்திக்கிட்டு எங்க சித்தப்பா நாட்டுக்கு வந்துட்டேன். அவரு என் நிலைமைய நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டாரு. என்ன ஆதரிச்சாரு. என் உயிர காப்பாத்திக்கவும் உதவி செஞ்சாரு. அவரு தன் மகன் வந்து காணாம போனத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்ப இருந்த நிலைமையில மனசு கேட்காம நான் வந்து அவங்க மகன் அந்த வழியா போனது எல்லாமே சொன்னேன். உடனே அவரும் அத காட்டும்படி கேட்டாரு. நானும் அந்த கல்லறைய திறந்து இந்த வழியா தான் போனாங்கன்னு சொன்னேன். நாங்க எல்லாரும் அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்தோம். அதாவது அந்த சுரங்க பாதைக்குள்ள போய் பார்த்தோம். அப்ப அவர் மகனும், அந்த அழகான பெண்ணும் அங்க செத்து கிடந்தாங்க.
அந்த 2 பொணங்களையும் காலால எட்டி உதைச்சுட்டு காரி துப்புனாரு. அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. "ஏன் இப்படி பண்ணீங்கன்னு?" நான் கேட்டேன். "என்னுடைய சொல்ல மீறி இந்த சேவை செய்ற பெண்ண இவன் காதலிச்சான். நான் காதலிக்க கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னுடைய வார்த்தைய கேட்காம இங்க வந்து 2 பேரும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க." அப்படின்னு சொன்னாராம். அந்த நிலைமைய நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். அப்ப அப்பதான் ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, என் நாட்ட கைப்பற்றின அதே படைத்தளபதி, இப்ப என் சித்தப்பா நாட்டையும் கைப்பற்ற படையெடுத்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு, என் உயிர காப்பாத்திக்க அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இதுதான் என்னுடைய கதை அப்படின்னு அந்த ஒற்றை கண் குருடன் சொன்னாளாம். இத கேட்ட அழகில ஒருத்தி, "சரி உன் கதை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால நீ எப்ப விருப்பப்படுறியோ, அப்ப இங்கிருந்து விடுதலை ஆகலாம்" அப்படின்னு சொன்னாளாம். இத கேட்ட அந்த குருடன் ரொம்பவே சந்தோஷப்பட்டானாம். இப்ப 2வது குருடன் கிட்ட அதாவது ஒற்றை கண் குருடன் கிட்ட கதை கேட்க போனாங்களாம். அவன் சொன்னானா, "நானும் ஒரு நாட்டுடைய மன்னன். எனக்கு நல்லா எழுத படிக்க தெரியும். நான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டேன். நான் மிகுந்த திறமைசாலி, புத்திசாலி" அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் நான் வந்து ஒரு நாள் இந்தியா நோக்கி போயிட்டு இருந்தேன். எனக்கு அங்க வந்து ஒரு மன்னன் நட்பு உறவு சொல்லி அழைச்சிருந்தாங்க. நானும் அதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போற வழியில அங்க வந்த கள்ளர்கள் என்ன கட்டி போட்டுட்டாங்க. என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் அந்த பெண் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் கதைய தொடர்ந்து சொன்னானாம். அதுக்கப்புறம் நான் ஊர் ஊரா திரிஞ்சேன். எனக்கு அங்க ஒரு தையல்காரனுடைய நட்பு கிடைச்சுச்சு. அவனும் என்ன ஆதரிச்சான். நான் இந்த நாட்டு மன்னன்னு தெரிஞ்சோனே, "இத எங்கேயும் வெளியில சொல்லிடாத. இந்த நாட்டு மன்னன் உன் தந்தையுடைய பெரிய விரோதி. அதனால நீ சொன்னீன்னா மாட்டிக்குவ" அப்படின்னு சொன்னான். சரின்னு நானும் சொல்லல. அங்க என் கல்வி அறிவு பயன்படல. அதனால என் உடல் உழைப்ப நம்பி வாழ ஆரம்பிச்சேன். தினமும் விறகு வெட்டி, அத வித்து, அத காசாக்கி என் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தேன். அப்படிதான் நான் ஒரு நாள் விறகு வெட்டும்போது, ஒரு மரத்துக்கடியில தோண்டுனேன். அப்ப அங்க ஒரு பித்தள கதவு இருக்கிறத பார்த்தேன். அந்த கதவ தொறந்துகிட்டு நான் உள்ள போனேன். அங்க ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. அதுக்குள்ள போய் பார்த்தா, அங்க ஒரு அழகான பெண் இருந்தா. அவகிட்ட நான் என்ன அறிமுகம் பண்ணிக்கிட்டேன். அவ என்ன பார்த்தோனே, நான் சொல்றத கூட கேட்காம பயந்துகிட்டா. "நீ யாரு? மனிதனா? பூதமான்னு?" கேட்டா. நான் மனிதன் தான்னு அவள நம்ப வச்சேன். அப்பதான் அவ சொன்னா, "நான் இங்கேயே 20 வருஷமா இருக்கேன். இந்த பூதம் என்ன தூக்கிட்டு வந்துருச்சு. நான் இந்திய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காசிபுரம்னு ஒரு நாட்ட சேர்ந்த இளவரசி. கல்யாணத்தன்னைக்கு நைட்டே நான் இந்தியாவுக்கு பக்கத்துல கருங்காலி அப்படின்ற ஒரு தீவை சேர்ந்த அரசகுமாரி. என்னுடைய திருமணத்தன்னைக்கு இரவே இந்த பூதம் என்னை கடத்திட்டு வந்து இந்த சுரங்கப்பாதையில அடைச்சிருச்சு. நான் இங்க வந்து 20 வருடங்கள் ஆச்சு. 10 நாளைக்கு ஒரு முறை இந்த பூதம் என் கூட வந்து தங்கிக்கும். அப்புறம் போயிடும். இந்த இடைப்பட்ட நாள்ல எனக்கு ஏதாவது தேவைன்னா, அத கூப்பிடுறதுக்காக இந்த 2 வரிகள சுவத்துல எழுதி வச்சிருக்குது. இத தேய்ச்சனா அந்த பூதம் இங்க வந்துரும்." அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்புறம் அந்த பூதம் வந்துட்டு போய் 4 நாள் ஆச்சு. அது இன்னும் 6 நாள் கழிச்சு தான் வரும். அதனால நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா. நானும் அவ கூடயே இருந்தேன். எங்க உறவு பலமாச்சு. அப்புறம் அவ சொன்னா, "இந்த பூதம் இன்னைக்கு வரப்போகுது. நீ இந்த இடத்த விட்டு போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கோ அவள பிரிய மனசே இல்ல. என்னனாலும் பரவாயில்லன்னு நான் அங்க இருந்தேன். அப்ப என்ன போ சொல்லி சொன்னா. இப்படியே எங்க 2 பேத்துக்கு வாக்குவாதம் வந்துச்சு. அப்படி நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப, அந்த பூதம் வந்துருச்சு. அந்த பூதம் வந்து அவகிட்ட "எனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டுச்சு. இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவ பொய் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அந்த பூதம் என்கிட்ட கேட்டுச்சு. நானும் அதே தான் சொன்னேன். அந்த பூதம் நாங்க சொன்னத நம்பல. அப்புறம் ஒரு கூர்மையான வாள் எடுத்து என்ன கையில குடுத்து, அவ வெட்ட சொன்னுச்சு. என்னால வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே வாள அவ கையில குடுத்து என்ன வெட்ட சொன்னுச்சு. அவளும் தப்பே செய்யாதவன நான் ஏன் வெட்டணும்னு சொன்னா. இத கேட்ட பூதம் ஆத்திரம் கொண்டு அந்த வாள் எடுத்து அந்த பெண்ண கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அது என் பின்னாடி திரும்புச்சு. "நான் உன்ன ஒரு விலங்காக்குறேன். நீ எந்த தப்பும் பெருசா செய்யல. அவ சொல்றத கேட்டு தவிர. அதனால நான் உன்ன ஒரு மோசமான விலங்கா மாத்திர்றேன்னு" சொன்னுச்சாம். இதெல்லாம் கேட்டேன்னா அந்த பூதத்திட்ட கையெடுத்து கும்பிட்டு, "இந்த நாட்டு மன்னன் என்ன நாட்ட விட்டே தொரத்திட்டாரு.
அப்படியே வந்தப்ப தான் இவங்கள சந்திச்சேன். இவங்களோட வந்தப்ப தான் உங்க வீட்ட அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு ஒற்றை கண்காரர் சொன்னாராம். இதெல்லாம் கேட்ட அழகி, சரி உனக்கும் விடுதலை தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.